நண்பர்களே, இந்த உலகத்தில் எல்லோரும் பணக்காரராக பிறக்கவில்லை. ஆனால் ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் ஒரு சிலர் வாழ்க்கை முழுவதும் ஏழையாகவே இருக்கிறார்கள்? அதே நேரத்தில் சிலர் மிகவும் சாதாரண நிலையில் இருந்து கோடீஸ்வரராக மாறினார்கள். பிறப்பு காரணமா அல்லது அதிர்ஷ்டமா, நம்முடைய எண்ணங்களா? உண்மையில் ஏழ்மை என்பது பணம் இல்லாத நிலை மட்டுமே அல்ல, அது ஒரு மனநிலையும் கூட. ஏழையாக இருக்க 7 முக்கிய காரணங்கள். வாழ்க்கையை மாற்ற சக்தி வாய்ந்த வழியில் பணக்காரர மனநிலையை உருவாக்க என்ன செய்யலாம்? இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஆகவே வீடியோ முழுவதும் கவனமாக பாருங்கள். ஏழையாக இருப்பதற்கான முக்கிய காரணங்கள் என்ன? குறுகிய சிந்தனை. ஒரு மனிதன் முதலில் ஏழையாக மாறுவது அவருடைய சிந்தனை காரணமாகத்தான். அவன் எப்போதும் நினைப்பான், என்னால் இது முடியாது, நான் இதற்காக பிறக்கவில்லை, பணக்காரர்கள் உலகம் வேறு, என் உலகம் வேறு. இந்த எண்ணங்களே அவனை வளரவிடாமல் தடுக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை முதலில் மாற்றுவது உங்கள் எண்ணங்கள் தான். பொறுப்பை ஏற்காமல் இருப்பது. பலர் தங்கள் வாழ்க்கை தோல்விக்கு மற்றவர்களை குறை சொல்வார்கள். இந்த அரசாங்கம் தான் காரணம், என் குடும்பம் காரணம், சமூகம் காரணம், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் காரணம். ஆனால் உண்மையில் நாம் எடுக்கும் முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கியது. சோம்பேறித்தனம் ஏழ்மையை உருவாக்கும். பலருக்கு கனவுகள் இருக்கும், ஆனால் செயல்பாடு இருக்காது. நாளை ஆரம்பிப்பேன், அடுத்த மாதம் பார்க்கலாம், நேரம் போன பிறகு செய்வேன். இந்த மாதிரியான சிந்தனை வாழ்க்கையை மெதுவாக கீழே இழுத்துவிடும். தவறான பழக்க வழக்கங்கள் மனிதனை மெதுவாக ஏழ்மையாக்கும். உதாரணம், அதிகமாக டிவி பார்ப்பதில் ஆரம்பித்து சோசியல் மீடியா அடிக்ஷன், மதுபான சூதாட்டம். இந்த பழக்கங்கள் நேரத்தையும் பணத்தையும் அளிக்கும். மணி மேனேஜ்மெண்ட் தெரியாது. நல்ல சம்பளம் பெறுகிறார்கள், ஆனால் எப்போதும் பணம் இல்லாமல் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் தெரியாது. பணம் வந்தவுடன் தேவையில்லாத செலவு, ஆடம்பரம், இதனால் அவர்களால் முன்னேறவே முடியாது. பயம். பலர் வாழ்க்கையில் முன்னேறாததற்கு மிகப்பெரிய காரணம் பயம். தோல்வி பயம். மக்கள் என்ன சொல்வார்கள், பணத்தை இழந்து விடுவோமா? இந்த பயம் மனிதனை முயற்சி செய்ய விடாது. கற்றுக்கொள்ளாதது. இந்த உலகத்தில் வெற்றி பெறும் மனிதர்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். அது என்ன என்றால் கற்றுக்கொள்வது. புதிய திறமைகள், புதிய அறிவு, புதிய அனுபவம். இதையெல்லாம் கற்றுக்கொள்ளாதவர்கள் அதே இடத்தில் நிற்க வேண்டிய நிலை வரும். ஏழ்மை நிலையில் இருந்து வெளியே வருவது எப்படி என்று உங்கள் மனநிலையை மாற்றுங்கள். வாழ்க்கையில் முதலில் மனநிலையை மாற்ற வேண்டும். இன்று முதல் சொல்லுங்கள், என்னால் முடியும், நான் முன்னேறுவேன், என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். இந்த சிந்தனை தான் உங்களை புதிய பாதைக்கு அழைத்து செல்லும். தெளிவான இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இலக்கு இல்லாமல் இருந்தால் நாம் எங்கும் செல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான இலக்கு அமைக்கவும். உதாரணமாக, 5 வருடத்தில் கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பது, மாதம் 1 லட்சம் வருமானம். திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் ஸ்கில் தான் உண்மையான செல்வம். டிஜிட்டல் ஸ்கில், பிசினஸ் ஸ்கில். உங்கள் நேரத்தை மதியுங்கள். வெற்றி பெற்றவர்கள் நேரத்தை மிகவும் மதிப்பார்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். சேமிப்பு பழக்க வழக்கம். பணம் சம்பாதிப்பது முக்கியம். நீங்கள் எவருடன் இருக்கிறீர்களோ அவர்களைப் போலவே மாறுவீர்கள். அதனால் பாசிட்டிவ் பீப்புளுடன் இணைந்து இருங்கள். இதற்கு அந்த காலத்தில் அழகான ஒரு பழமொழி சொன்னார்கள், பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும். தினமும் ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாள் 30 நிமிடம் புத்தகம் படியுங்கள். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றும். சிறிய முயற்சிகளை ஆரம்பியுங்கள். பெரிய மாற்றம் சிறிய முயற்சியில்தான் ஆரம்பிக்கும். சைடு இன்கம், ஸ்மால் பிசினஸ், ஆன்லைன் ஏர்னிங் மெதுவாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற உங்களுக்கு உதவி செய்யும். உடல் ஆரோக்கியத்தை கவனியுங்கள். உடல் ஆரோக்கியம் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியவே முடியாது. அதனால் நல்ல உணவு, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம் மிகவும் முக்கியம். ஒரு நாள் விடாமல் முயற்சி செய்யுங்கள். வெற்றி பெறும் மனிதர்களுக்கு பொதுவான ஒரு குணம் இருந்தது. அது என்னவென்றால், அவர்கள் தோல்வி வந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து மீண்டு வருவார்கள். ஒரு காலத்தில் ஒரு மனிதன் மிகவும் நேர்மையாக இருந்தான். அவனிடம் பெரிய கனவு இருந்தது, கடுமையான உழைப்பு, விடாமுயற்சி. பலர் அவனை கிண்டல் கேலி செய்தார்கள். ஆனால் அவன் ஒருபோதும் மனம் தளரவில்லை. ஒரு நாள் அவனுடைய முயற்சி அவனை வெற்றியை நோக்கி அழைத்து சென்றது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஏழ்மை நிரந்தரமில்லை, அது ஒரு தற்காலிகமான நிலை மட்டுமே. நண்பர்களே, ஏழ்மை என்பது பணம் இல்லாத ஒரு நிலை மட்டுமல்ல, அது உங்கள் சிந்தனை. உங்கள் மனதை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையும் மாறும். இன்று நீங்கள் எங்கு இருந்தாலும் நாளை உங்களால் உயர முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்களிடம் மட்டுமே உள்ளது. இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.